2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா உலகளவில் ஏஐ துறையில் டாப் 3 இடங்களுக்குள் இடம்பெறும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மும்பையில் நடைபெற்ற ஏஐ தாக்க உச்சி மாநாட்டில் பேசிய அவர், ஏஐ துறையில் இந்திய இளைஞர்களை ஆற்றல் மிக்கவர்களாக மாற்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். ஏஐ வேலைகளை பறிக்குமா என்கிற இளைஞர்களின் கவலைகளுக்கு தொழில்நுட்பம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குமே தவிர பறிக்காது என பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை வழங்கியிருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற ஏஐ உச்சி மாநாட்டில் பேசிய அவர், புதுமை நிகழும் போது புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகி கொண்டுதான் இருக்கும் என தெரிவித்திருக்கிறார். மும்பையில் பிரதமர் மோடியை சந்தித்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பாதுகாப்பு, திறன் மேம்பாடு, தொழில்நுட்பம், வர்த்தகம், சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பது தொடர்பாக 20க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. எவரெஸ்ட் சிகரத்திலும் பறக்கும் ஹெலிகாப்டரை இந்தியாவும் பிரான்சும் இணைந்து தயாரிக்கின்றன. கர்நாடக மாநிலத்தின் வெகமல் பகுதியில் டாடாவும் ஏர்பஸ் நிறுவனமும் இணைந்து தயாரிக்கும் H-125 ஹெலிகாப்டர் உற்பத்தியின் இறுதி அசம்பிளி லைனை பிரதமர் நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் இணைந்து மும்பையில் இருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தனர். 2026ஆம் ஆண்டை இந்தியா பிரான்ஸ் புதுமை ஆண்டாக கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் தங்களது கூட்டாண்மையை மக்களின் கூட்டாண்மையாக மாற்றுவதாக தெரிவித்திருக்கிறார். மும்பையில் உள்ள இந்தியா கேட் பகுதியில் பிரதமர் மோடியுடன் இணைந்து அதிபர் இமானுவேல் மேக்ரான் புதுமை மன்றத்தை தொடங்கி வைத்தார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பிரதமர் மோடியுடன் காரில் பயணிக்கும் புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து ஜெய்ஹோ என பதிவிட்டிருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற ஏஐ உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிறகு இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி 20 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டனர். இதன் பிறகு பிரதமர் மோடியுடன் அதிபர் மேக்ரான் காரில் பயணம் செய்தார். நடப்பாண்டில் G7 நாடுகளின் கூட்டமைப்பு உச்சி மாநாட்டை பிரான்ஸ் தலைமையேற்று நடத்தும் நிலையில் மாநாட்டில் பங்கேற்குமாறு பிரதமர் மோடிக்கு அதிபர் இமானுவேல் மேக்ரான் அழைப்பு விடுத்திருக்கிறார். எவினியில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக சர்வதேச நிகழ்ச்சி நிரலில் ஒரு உடன்பாட்டை எட்ட இந்தியாவிற்கும் பிரான்சிற்கும் இடையே ஒரு தற்காலிக கூட்டத்திற்கும் மேக்ரான் அழைப்பு விடுத்திருக்கிறார். மும்பை பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தோரின் நினைவிடத்தில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் மரியாதை செலுத்தினார். பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் சர்வதேச ஒற்றுமையை பிரதிபலிக்கும் வகையில் தனது மனைவி பிரிகிட்டி மேக்ரானுடன் சேர்ந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். H-125 ஹெலிகாப்டர் தயாரிப்பால் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி அதிகரிக்கும் எனவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். கர்நாடகாவில் நடைபெற்ற தொடக்க விழாவில் பேசிய அவர், H-125 ஹெலிகாப்டர் தயாரிப்புக்கான முதலீடு 1000 கோடி ரூபாயை தாண்டும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் பாஜகவால் நடத்தப்படும் துக்ளக் ஆணையமாக மாறிவிட்டதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஹவுராவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பை அழித்து மாநில அரசின் செயல்பாட்டில் தலையிடுவதாகவும் எந்த நாற்காலியும் யாருக்கும் நிரந்தரம் அல்ல எனவும் எச்சரிக்கை விடுத்தார். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் முக்கிய பிரமுகர் பாஜகவில் சேர உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், காங்கிரஸ் கட்சியில் இருந்து சமீபத்தில் விலகிய பூபேன் குமார் போரா வரும் 22ஆம் தேதி பாஜகவில் சேர உள்ளதாகவும் இது தொடர்பாக மாநில பாஜக தலைவர் பேசி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் ரன்பீர் சிங் புராவில் உள்ள சிறார் காப்பகத்தில் இருந்து தப்பிச் சென்ற 2 பாகிஸ்தானியர்களை அம்பாலா காண்ட் ரயில் நிலைய வளாகத்தில் சிறப்பு காவல் படையினர் கைது செய்தனர். சிறார் காப்பகத்தில் இருந்து 2 பாகிஸ்தானியர்களும் ஒரு இந்தியரும் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதன் மீதான விவாதம் இன்று தொடங்க உள்ளது. நாளையுடன் உறுப்பினர்கள் விவாதம் நிறைவடையும் நிலையில் வெள்ளிக்கிழமையே அமைச்சர்கள் பதிலுரை வழங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சட்டப்பேரவையில் தமிழகத்தின் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வரும் நிதியாண்டில் அரசின் கடன் 10.5 லட்சம் கோடி ரூபாயை தாண்டும் என கூறியுள்ளார். மேலும் ஒட்டுமொத்த நிலுவைக் கடன் 2025-26 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளில் 9,52,000 கோடி ரூபாய் எனவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு 2026-2027 ஆண்டில் 1,79,809 கோடி ரூபாய் கடன் வாங்க திட்டமிட்டிருப்பதாக இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60,143 கோடி ரூபாய் மதிப்புடைய பொது கடனை அரசு திருப்பி செலுத்தும் என்றும் அதன் மூலம் 2027 ஆண்டு மார்ச் மாதத்தில் தமிழ்நாடு அரசின் மொத்த கடன் 10,71,770 கோடி ரூபாயாக இருக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடுதான் இந்தியாவுக்கான மாடல் என்று அனைவரும் சொல்லும் பட்ஜெட் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டினார். மத்திய அரசின் ஓர வஞ்சனைகளை மீறி 5 ஆண்டு சாதனைகளின் தொகுப்பாக இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக முதல்வர் பெருமிதம் தெரிவித்தார். நிதிச்சுமையை அதிகரித்து மக்களுக்கு வரிச்சுமையை கொடுத்ததுதான் திமுக அரசின் சாதனை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். நிதி நிர்வாகத்திறன் கொஞ்சமும் இல்லாத அரசு என்று இபிஎஸ் கடுமையாக சாடினார். தமிழ்நாடு பட்ஜெட்டில் மக்களுக்கு உருப்படியான திட்டம் எதுவும் இல்லை என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டினார். சென்னை மேற்கு மாவட்ட பாஜக சார்பாக கொரட்டூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற நாளை நமதே தமிழ்நாடும் நமதே என்ற சக்தி கேந்திரா பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் பட்ஜெட்டுக்கு 0 மதிப்பெண் தான் வழங்க முடியும் என்றார். ஒரே ஆண்டில் மட்டும் திமுக அரசு 1,84,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி குவித்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டினார். கடனாக வாங்கிய தொகையில் 77,223 கோடி ரூபாய் எங்கு போனது என்றும் அன்புமணி கேள்வி எழுப்பினார். சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவில் மண்டலம் வாரியாக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்களோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். தொகுதி பங்கீடு, விருப்ப மனு உள்ளிட்ட பணிகள் குறித்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் எம்பிக்கள் கனிமொழி, ஆர் ராசா, அமைச்சர்கள் ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, சக்கரபாணி, MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வரும் 20ஆம் தேதி முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் என தகவல் வெளியாக இருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பொதுவெளியில் யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காங்கிரஸ் அமைப்பு பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் பங்கேற்ற அக்கட்சியின் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் கருத்து கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் இவ்வாறு செய்வதால் காங்கிரஸ் கட்சியின் நலன் பாதிக்கப்படும் என கருதுவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆட்சியில் பங்கு கேட்க காங்கிரசுக்கு உரிமை உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். ஆனால் இதுகுறித்து திமுக தலைமையுடன் பேசி சுமூக தீர்வு காண்பதுதான் வலதுசாரிகளுக்கு இடமளிப்பதை தடுக்கும் என்று அவர் கூறினார். தேர்தல் கூட்டணி உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் எனவும் நோ டென்ஷன் பி கூல் எனவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதில் அளித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஆட்சியில் பங்கு என்கிற வாய்ப்பு அமைந்தால் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது என்றார். திமுக இளைஞரணியின் மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கோவையில் விரைவில் நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக நிர்வாகிகளோடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது போக்குவரத்து, உணவு, குடிநீர் வசதிகள், அடையாள அட்டை உள்ளிட்டவைகள் ஏற்பாடு குறித்து கலந்தாலோசித்தனர். தெற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, கேரளா, புதுவை ஆகிய மாநிலங்களில் வரும் 23ஆம் தேதி வரை ஓரிரு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் 2வது இடத்திலும் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் 4வது இடத்திலும் தமிழ்நாடு உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் காலநிலை உச்சி மாநாடு 4.0 தொடங்கி வைத்து பேசிய அவர் இனி தமிழ்நாடு அரசின் அனைத்து முன்னெடுப்புகளிலும் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப திட்டங்கள் வகுக்கப்படும் என்றார்.
தஞ்சை மாவட்டம் மனோரா கடற்கரையில் அமையும் இந்தியாவின் முதல் கடற்பசு பாதுகாப்பு மையத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார். மேலும் கடலோர வளங்களை பயன்படுத்துதல் தொடர்பான டிஎன் ஷோர் என்ற புதிய திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். ஓபிஎஸ்ஸின் அதிமுக உரிமை மீட்புக் குழுவின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் உட்பட அனைத்து நிர்வாகிகளும் கூண்டோடு பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். மேலும் முன்னாள் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன் தொடங்கவுள்ள புதிய கட்சியில் இணைந்து பணியாற்ற உள்ளதாக தெரிவித்துள்ளனர். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை அரசு பேருந்தில் ஏற்றிக்கொண்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்துச் சென்று அலைக்கழிக்க வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பல மணி நேரம் உணவு தண்ணீர் இன்றி பேருந்தில் வைத்தே சுற்றியதாகவும் இதனால் கடும் சிரமத்திற்கு ஆளானதாக மாற்றுத்திறனாளிகள் வேதனை தெரிவித்தனர். சென்னையில் நடைபெறும் பேரணியில் பங்கேற்க செல்ல முயன்ற கரிக்கோழி பண்ணை விவசாயிகளை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. பிள்ளம்பட்டி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினர். தஞ்சாவூர் மைக்கேல்பட்டி பள்ளி மாணவி மரண வழக்கில் மதமாற்றம் குறித்து மாணவி எதுவும் கூறவில்லை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்த நிலை அறிக்கையில் பள்ளி விடுதி காப்பாளர் சகாயமேறி வேலைப்பளு கொடுத்து தற்கொலைக்கு தூண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் அருகே திருமணமான 3 மாதத்தில் புதுமண பெண் தற்கொலை செய்து கொண்டது குறித்து ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சித்த மருத்துவரான கணவர் அருண்குமாரின் பெயரை மனைவி அபிநயா தனது கையில் ஊசியால் எழுதிவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக பெண் வீட்டார் புகார் அளித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெய்வாசல்பட்டி கிராமத்தில் மஞ்சுவிரட்டு நடந்த இடத்தில் அமைக்கப்பட்ட கடையை தள்ளி பூட்சு காலால் பொருட்களை தள்ளிவிட்டு அராஜகம் செய்த காவல் ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் சிறு வியாபாரி கடையை சேதப்படுத்திய நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணிற்கு பள்ளியில் ஒன்றாக படித்த மாணவன் வலுக்கட்டாயமாக தாலி கட்ட முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்த இருக்கிறது. குறிச்சிமலையைச் சேர்ந்த பாலாஜி மகன் பாலகிருஷ்ணன் மாணவி கழுத்தில் தாலி கட்ட முயன்ற நிலையில் எதிர்ப்பு தெரிவித்ததால் கன்னத்தில் அறைந்ததோடு கையில் கடித்துவிட்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி கூட்டத்தில் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வழங்கியது குறித்து திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் தோல்வி பயத்தால் முன்னாள் அமைச்சர் தங்கமணி குக்கர் உள்ளிட்ட பொருட்களை மக்களுக்கு கொடுத்ததாகவும் தோல்வி பயம் காரணமாக திமுக அரசு 5000 ரூபாய் வழங்கியுள்ளதாக மாறி மாறி சாடினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நடைபெற்ற நகராட்சி கூட்டத்தில் பேச எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறி சுயேட்சை கவுன்சிலர் கூட்ட அரங்கில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். சாதாரண கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக கவுன்சிலர் அசோகன் சுயேட்சை கவுன்சிலர் அதிகம் பேசக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் உள்ள அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகள் இலவச லேப்டாப் வழங்க கோரி திடீரென வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாணவிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வந்த தாவேக நிர்வாகிகளை அவர்களுடன் சந்திக்க விடாமல் ஜீப்பில் ஏற்றி போலீசார் திருப்பி அனுப்பினர். கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையம் அருகே காரில் கடத்தி செல்லப்பட்ட 1,67,000 ரூபாய் மதிப்புடைய 401 கிலோ புகையிலை பொருட்களை கைப்பற்றிய காவல்துறையினர் ராஜஸ்தானைச் சேர்ந்த இருவரை கைது செய்தனர். சுரேந்தர், ரவீந்திரபால் சிங் ஆகிய இருவரும் பெங்களூருவில் இருந்து அருப்புக்கோட்டைக்கு புகையிலை கடத்தி செல்ல முயன்றனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் அரிசி கடை உரிமையாளரை கடத்தி 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டதாக முன்னாள் ஊழியர் உள்பட 3 பேரை போலீசார் கைது செய்து கடத்தப்பட்ட நபரை பத்திரமாக மீட்டனர். ஏற்கனவே கடையில் அரிசி மூட்டை திருடி விற்றதினால் கைது செய்யப்பட்டதன் காரணமாக கடை உரிமையாளர் ஆனந்தை மதுபோதையில் கடத்தியதாக முன்னாள் ஊழியர் தனசேகர் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஈரோட்டில் ஆடிட்டர் வீட்டில் பட்டப்பகலில் 100 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. லட்சுமி நாராயண நகரைச் சேர்ந்த ராஜன் என்பவர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே 108 ஆம்புலன்ஸை திருடி சென்றதாக இளைஞர் கைது செய்யப்பட்டார். எரிச்சநத்தம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக வேலை பார்த்து வரும் குணசேகரன் ஆம்புலன்ஸை நிறுத்திவிட்டு சாப்பிட சென்றார். அந்த சமயம் பார்த்து ஆம்புலன்ஸை திருடி சென்றதாக எம் சொக்கலிங்கபுரத்தைச் சேர்ந்த கனகராஜ் கைது செய்யப்பட்டார். சென்னை வியாசர்பாடியில் இரவு பாடசாலைக்கு அரசு ஒதுக்கிய 1,60,00,000 ரூபாய் நிதியை தனியார் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அபகரித்துள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. வியாசை நண்பர்கள் என்ற குழுவினர் இரவு பாடசாலை இயங்கி வந்த இடத்தை தங்களது அமைப்பின் பெயரில் பத்திரப்பதிவு செய்து அரசிடம் நிதி பெற்று கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வாடிக்கையாளர் பணத்தை கையாடல் செய்து போலி ரசீது கொடுத்ததாக வங்கி ஊழியர் மீது டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பைக் ஷோரூமில் வாகனங்களுக்கு கடன் பெற்றுத்தரும் பிரிவில் வேலை பார்த்து வந்த ரவீந்தர் கடன் பெற்ற பலரை தொடர்பு கொண்டு மொத்தமாக பணத்தை கட்டினால் சில மாத தவணைகள் தள்ளுபடி செய்யப்படும் என கூறி வசூல் வேட்டை நடத்தியிருக்கிறார். பழனி அருகே சுங்கச்சாவடியில் பணம் செலுத்த ஓட்டுநர் மறுத்ததால் ஊழியர்கள் அரசு பேருந்தை அனுமதிக்க மறுக்கவே பயணிகள் அவதியடைந்தனர். திருச்சியில் இருந்து திண்டுக்கல் வழியாக பழனி சென்ற அரசு பேருந்து கணக்கம்பட்டி ரயில்வே கேட்டில் பணி நடைபெறுவதால் புறவழிச்சாலையில் சென்றபோது சுங்கச்சாவடியில் பணம் செலுத்த ஓட்டுநர் மறுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை மாற்று சமூகத்தினர் தாக்கியதில் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பாலக்கட்டை கிராம மக்கள் கந்தர்வக்கோட்டை காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே திருமணமான 3 மாதங்களில் மனைவி வேண்டாம் என கூறி மனைவி மற்றும் மாமனார் மாமியாரை தாக்கி வீட்டை சூறையாடிய கணவனை போலீசார் தேடி வருகின்றனர். வீட்டை விட்டு வெளியேறி அகல்யா என்ற பெண்ணை கரம் பிடித்த ராஜேஷ் மாமனார் வீட்டில் வசித்து வந்த நிலையில் திடீரென தாலியை கலற்றிக் கொடு என கூறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார். கடலூரில் காணாமல் போன மின்வாரிய அதிகாரியின் மகளை 48 மணி நேரத்திற்குள் கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என மாவட்ட காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கல்லூரி சென்ற 17 வயது மகள் வீடு திரும்பாததால் தந்தையான மின்வாரிய அதிகாரி ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே உள்ள மலை கிராமத்திற்கு முதல் பேருந்து சேவை தொடங்கியதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பேருந்து சேவை வேண்டுமென பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்த நிலையில் காளித்திம்பம் கிராமத்திற்கு செல்லும் கரடுமுரடான பாதை தார் சாலையாக மாற்றப்பட்டு அரசு பேருந்து இயக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே 100 ஆண்டுகளாக சுடுகாட்டிற்கு வழியில்லாமல் தவிப்பதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். பாரதி நகர் பகுதியில் இறந்தவர்களின் சடலங்களை 5 கிலோமீட்டர் தூரம் வரை ஒத்தையடி பாதை வழியாக எடுத்து சென்று பின்னர் வாகனத்தில் எடுத்து செல்லும் சூழ்நிலை உள்ளதாக அப்பகுதியினர் கூறுகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே அறுந்து கிடந்த மின்கம்பி உரசியதில் டிராக்டர் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். நடுமலையடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பெருமாள்சாமி என்பவரது மகன் மாரிமுத்து உயிரிழந்த நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக இவருக்கு குழந்தை பிறந்தது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தை அடுத்த புதூர் பாண்டியாபுரம் பகுதியில் அதிவேகமாக சென்ற தனியார் நிறுவனத்திற்கு ஆட்களை ஏற்றி செல்லும் வேன் மின்கம்பம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. வேனுக்குள் இருந்த பெண் தொழிலாளர்கள் காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் ஓட்டுநருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே காணவில்லை என போலீசாரால் தேடப்பட்டு வந்த இளைஞர் பாறைகளுக்கு நடுவே சடலமாக மீட்கப்பட்டார். மறைந்த ஆட்டோ ஓட்டுநரான சசிகுமார் ஜெகதீஷ் என்பவரை மிரட்டி அடிக்கடி பணம் பறித்ததாக கூறப்படுகிறது. இதனால் சசிகுமாரை மது அருந்து அழைத்துச் சென்ற ஜெகதீஷ் போதை ஏறியதும் தலை மீது கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே கோவில் உண்டியலை உடைத்து திருட முயன்ற வடமாநில தொழிலாளி அசந்து தூங்கிய போது பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். உண்டியலில் பணம் இல்லாததால் ஏமாற்றமடைந்த ராஜேஷ்குமார் தான் கொண்டு வந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுவிட்டு தண்ணீரை குடித்துவிட்டு தூங்கி இருக்கிறார்.
வங்கதேசத்தின் புதிய பிரதமர் தாரிக் ரஹ்மான் இந்தியா வருமாறு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருக்கிறார். இதுகுறித்து அவர் எழுதியிருக்கும் கடிதத்தில் குடும்பத்துடன் இந்தியா வர வேண்டும் என்றும் பிரம்மாண்ட வரவேற்பு காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இருதரப்பு உறவுகளை விரிவுபடுத்த நெருக்கமாக பணியாற்ற ஆவலோடு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கெமிக்கல் ஃபேக்டரியில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி அணைத்தனர். கெமிக்கல் தொழிற்சாலை என்பதால் தீ கொழுந்துவிட்டு எரிந்து அப்பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்தது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தெலங்கானாவில் பீரோவை உடைத்து நகைகளை கொள்ளையடிக்க நேரம் இல்லாததால் அதனை அப்படியே தூக்கி சென்ற கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. காமாரெட்டி நகரில் உள்ள மனிஷா பேகம் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த 3 பேர் பீரோவை அப்படியே தூக்கிச் சென்றனர். மேற்கு வங்கத்தில் வசிக்கும் சீன நாட்டு மக்கள் அந்நாட்டின் பாரம்பரிய புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதனையொட்டி சீன மக்கள் அதிகம் வசிக்கும் கொல்கத்தாவின் திரட்டி பசார் பகுதி முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு டிராகன் உருவ பொம்மைகள் வைக்கப்பட்டு புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையேயான 2வது கட்ட பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் 3 மணி நேரம் நடைபெற்றது. அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் தாக்குதலுக்கு மத்தியில் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை ரம்ஜானுக்கு தயாராகி வருகிறது. ஒருபுறம் அலங்கார பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை களை கட்டிய நிலையில் மறுபுறம் மசூதிகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மின்னொளியில் ஜொலித்தன. நகரின் பல்வேறு இடங்களிலும் பிறை வடிவிலான மின்விளக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. பிரான்சில் பெய்த கனமழை காரணமாக தென்மேற்கு நகரங்களை வெள்ளம் சூழ்ந்தது. வெள்ளத்தில் கடைகள், வீடுகள், கார்கள் மூழ்கி கிடக்கும் கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கி தவித்த மக்களை மீட்பு படையினர் படகு மூலமாக மீட்டு பாதுகாப்பான பகுதிகளில் தங்க வைத்தனர். கொசோவோ விடுதலை போராளிகளுக்கு எதிரான போர்க்குற்ற நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டு மக்கள் பேரணி நடத்தினர். கொசோவோ விடுதலை படை கொடிகளையும் முன்னாள் அதிபர் ஹாசிம் தாசி மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற சபாநாயகர் கத்ரி வெஸ்ரி ஆகியோரின் படத்துடன் கூடிய பதாகைகளை ஏந்தியவாறும் போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்றனர். T20 உலகக்கோப்பை தொடரில் இன்று நடைபெறும் லீக் போட்டியில் இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. மாலை 7 மணிக்கு தொடங்கும் இந்த போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறுகிறது. 4வது வெற்றி பெறும் ஆர்வத்தில் இந்தியா இருக்கும் நிலையில் ஆறுதல் வெற்றியாவது கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் நெதர்லாந்து அணி உள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் நேற்று நடைபெற்ற லீக் போட்டியில் ஸ்காட்லாந்து அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி நேபாளம் அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த ஸ்காட்லாந்து அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 170 ரன்களை எடுத்த நிலையில் அடுத்து பேட்டிங் செய்த நேபாளம் அணி 19.2 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 171 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருந்து முன்னாள் சாம்பியனான ஆஸ்திரேலிய அணி வெளியேறியது. 3 லீக் போட்டிகளில் விளையாடி 2 ஆட்டங்களில் தோல்வியடைந்த ஆஸ்திரேலிய அணி குரூப் பி பிரிவில் 4வது இடத்தில் இருந்த நிலையில் ஜிம்பாப்வே அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றதால் ஆஸ்திரேலியா தொடரிலிருந்து வெளியேறியது. ஆஸ்திரேலியாவின் பிக் பேஷ் 2026-27 T20 தொடரின் முதல் போட்டியை சென்னையில் நடத்த ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் அதிகளவு கிரிக்கெட் ரசிகர்கள் இருப்பதாலும் சென்னையின் கிரிக்கெட் கலாச்சாரமும் இத்தொடரை மேலும் பிரபலப்படுத்தக்கூடும் என்பதால் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் இது தொடர்பாக பரிசீலித்து வருகிறது. கத்தார் ஓபன் டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் யூகி பாம்ரி ஜோடி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறி அசத்தி இருக்கிறது. தோஹாவில் நடைபெற்று வரும் தொடரில் ஆண்களுக்கான இரட்டையர் பிரிவின் முதல் சுற்றில் கத்தாரின் முபாரக் அல் ஹசாரி துனிசியாவின் மோயிஸ் ஈசர்குய் ஜோடியை எதிர்கொண்ட இந்தியாவின் யூகி பாம்ரி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கொரன்சன் ஜோடி 6-2, 6-3 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்றது. பாலிவுட்டின் மூத்த திரைக்கதை எழுத்தாளரும் பிரபல நடிகர் சல்மான் கானின் தந்தையுமான சலீம் கான் உடல்நலக் குறைவால் மும்பையில் உள்ள லீலாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு 90 வயது நிறைவடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காரணம் தெரியவில்லை.
நாட்டில் அதிகரிக்கும் போதை கலாச்சாரத்தை தடுக்க மாணவர்களும் பெற்றோரும் சேர்ந்து முயற்சிக்க வேண்டும் என நடிகர் சூரி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ராமநாதபுரத்தை அடுத்த தேவிப்பட்டினம் பகுதியில் நடைபெற்ற போதை கலாச்சாரத்திற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நடிகர் சூரி பங்கேற்றார். லைக்கா நிறுவன கடனை திருப்ப செலுத்த அவகாசம் கோரி நடிகர் விஷால் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதால் பணத்தை திரட்ட நடிகர் விஷால் 6 வாரம் அவகாசம் கோரிய நிலையில் மனு தாக்கல் செய்து 8 வாரங்கள் முடிந்ததால் அவகாசம் வழங்க முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. கரூரில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்திற்கு வருகை தந்த 50க்கும் மேற்பட்ட ஜப்பானிய ஆன்மீக பக்தர்கள் கோவிலை பார்வையிட்டு வழிபாடு செய்தனர். டோக்கியோ மாகாணத்தைச் சேர்ந்த பக்தர்கள் தமிழ்நாடு முழுவதும் கடந்த 30 நாட்களாக ஆன்மீக தலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள மாரியம்மன் கோயிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் கொடியேற்றப்பட்ட நிலையில் வரும் 24ஆம் தேதி திருக்கல்யாணமும் 25ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற உள்ளன. தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டி காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் அதிமுகவினர் வெள்ளி தேரெடுத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதனையொட்டி முருகப்பெருமான் வெள்ளி தெய்வானையுடன் வெள்ளி தேரில் எழுந்தருளி காட்சியளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த இறையூரில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவின் போது கொதிக்கும் எண்ணெயில் பக்தர்கள் வடையெடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் அலகு குத்தி வழிபாடு நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மாசி அமாவாசையொட்டி மயான கொள்ளை நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. ஆடு கோழிகளை கடித்து குதறியபடி வலம் வந்த அங்காள பரமேஸ்வரி வேடமணிந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சாமி ஆடினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் புகழ்பெற்ற மாசிப்பெட்டி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று ஆட்டம் பாட்டத்துடன் மாசிப்பெட்டியை தரிசனம் செய்தனர். மாசிப்பெட்டிகள் கருப்பசாமி கோயிலுக்கு சென்றது குறிப்பிடத்தக்கது. மாசி திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவில் வளாகத்தில் தகர சற்றாலான பந்தல் அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்றது. முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான மாசி திருவிழா வரும் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் மார்ச் 2ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் மாசி மாத அமாவாசையொட்டி பால்குட ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. கெங்கையம்மன் குளக்கரையில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்ட திரளான பக்தர்கள் புதுநகரில் எழுந்தருளிய அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலம் இன்று ஆலயங்களில் சாம்பல் புதன் பிரார்த்தனையுடன் தொடங்க உள்ளது. குருத்தோலை ஞாயிற்றுக்கு முந்தைய 40 நாட்களை கிறிஸ்தவர்கள் தவக்காலமாக கடைபிடித்து வருகின்றனர். இந்த தவக்காலத்தில் கிறிஸ்தவர்கள் அசைவ உணவை தவிர்ப்பதுடன் பலர் 40 நாட்களும் விரதம் கடைபிடிப்பது வழக்கம். சவுதி அரேபியாவில் ரமலான் நோன்பு மாதம் தொடங்கியது. வானில் பிறை தென்பட்டதால் நோன்பு கடைபிடிக்க இஸ்லாமியர்கள் தொடங்கினர். ரமலான் மாதத்தை முன்னிட்டு மசூதிகளில் சிறப்பு தொழுகைகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.